நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல வந்து ஷேர் பண்ணிருங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்ற வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவியான காம்படிஷன். சரிங்களா? நீங்க ஒரு போஸ்டிங் போனாலும், அங்க ஒரு 100 பேர் வந்து அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லார் கையிலயும் இப்ப பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்துருச்சு. உங்க கையிலேயே இருக்கு. நீங்க மொபைல் மூலமாவே எங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு நீங்க இருந்த இடத்துல இருந்தே தேடிக்கலாம். அப்படிங்கிறனால காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம். அதே மாரி உங்களுடைய தகுதிகளும் நீங்க வந்து வளர்த்துக்கணும். ஒரே போஸ்டிங் மட்டும் நம்பிக்கை இருக்காம, அடுத்தடுத்து என்னென்ன வேக்கன்சிலாம் வருதோ, அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். அப்பனா தான் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்கார முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அ இளநிலை உதவியாளர், ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு 241 போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதோட எக்ஸாம் சென்டர்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோவை, மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில். சரிங்களா? இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/3/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம தெளிவா பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இருந்து உச்ச நீதிமன்றத்துல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் ஒரு 241 போஸ்டிங். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 பேசிக்ல இருந்து 72,040 ரூபா சேலரி பேசிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்ல கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ண தெரியணும். பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயது வரை. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசியா இருந்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. திட்ட முறைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 100 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ஒரு 25 கொஸ்டினு, ஜெனரல் நாலேஜ்ல ஒரு 25 கொஸ்டினு, அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல ஒரு 25 கொஸ்டினு, மென்டல் எபிலிட்டில அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க 2 மணி நேரத்துல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் டெஸ்ட் கம்ப்யூட்டர்ல வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் மொத்தம் ஒரு 4 பேசிஸ்ல அந்த டெஸ்ட் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஜெனரல் கேட்டகரி அதே மாதிரி ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும் யூகோ பேங்க்கு. நீங்க எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 250 ரூபா பேமெண்ட் கட்டினா போதும். இதுக்கு வந்து 5/2 இன்னைக்கு ஒரு 10 மணில இருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். 8/3/2025 வரை அந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர். சரிங்களா? நியரஸ்ட்டு உங்கள் மாவட்டத்து பக்கத்துலேயே தான் நியரஸ்ட் சென்டர். நீங்கள் இங்கேயே வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்ட்டும் இங்கே தான் நடக்கும். அப்பாயின்மெண்ட் மட்டும் உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் சென்னையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பிரான்ச் வந்து இப்போ எப்படி ஹைகோர்ட்டுக்கோட பிரான்ச் வந்து மதுரையில் இருக்கோ, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச் வந்து கூடிய இன்னும் 2 வருடங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து சென்னையில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மாதிரி ஆயிரும். இப்பயே நீங்க இதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது வீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த லிங்க்ல போயிட்டு ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்துருங்க. இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் ஆகல. போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். பண்ணிட்டு நீங்க உங்க டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா?